கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசி எங்களுக்கு காரியங்களை நடப்பிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். திருவசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி செய்கிறவனும் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, செய்கிறவர்களாயும் இருக்க கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதுவரை எசேக்கியேல் 7 அதிகாரங்களை நாம் முடித்திருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இன்றைக்கு 8ஆம் அதிகாரத்திலிருந்து சில விஷயங்களை பார்க்கலாம். தொடர்ந்து 9ஆம் அதிகாரத்திலும் சில விஷயங்களை பார்க்கலாம். தேவனுடைய மகிமை புறப்பட்டு விட்டது அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஏதோ நம்மை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நம்மை விட்டு போய் தேவனுடைய ஆலயத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதைத்தான் இந்த காரியங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. எசேக்கியேல் 6ஆம் அதிகாரத்தையும் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் நியாய தீர்ப்பை அறிவிக்கிறார். ஜட்ஜ்மெண்ட் வாஸ் அனௌன்ஸ்ட் பை காட். 8ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், ஏன் நியாய தீர்ப்பு என்று அந்த மறைக்கப்பட்ட காரணத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஸோ என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு தரிசனத்தின் மூலமாக எசேக்கியேலை கர்த்தர் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு செல்கிறார். ஆல்ரெடி அவர் எங்கே தான் இருக்கிறார்? பாபிலோனில் தான் இருக்கிறார். ஆலயத்திற்குள் நடைபெறுகிற காரியங்களை ஆண்டவர் தரிசனத்தில் அவருக்கு காண்பிக்கிறார். ரகசியமாக அங்கே என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை. இப்போ இதில் நமக்கு என்ன புரியுதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ரகசியமாய் நாம் செய்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படையான நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியம். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இது ரகசியம் என்று சொல்லி, ஆனால் நியாய தீர்ப்பு வெளிப்படையாய் வருகிறது. அதைத்தான் ஆண்டவர் இங்கே புரிய வைக்கிறார். இஸ்ரவேலினுடைய சரித்திரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தது, அவனுக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தது, யாக்கோபை இஸ்ரவேலாக ஆண்டவர் மாற்றியது, யாக்கோபினுடைய பிள்ளைகள் எகிப்தில் அடிமைத்தனமாய் இருந்த பொழுது கர்த்தர் அவர்களை மீட்டு ரட்சித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அவர்களை கொண்டு வந்து சேர்த்தது, அந்த கானான் தேசத்திலே கர்த்தர் தம்முடைய தேவனுடைய ஆலயத்தை ஆண்டவர் கட்டினது. ரொம்ப அற்புதமான விஷயம். இது நான் தெரிந்து கொண்ட ஸ்தானம், இதிலே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் ரொம்ப ட்ராஜடியான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆலயத்தை விட்டு கர்த்தருடைய மகிமை வெளியே போவது. அதுதான் ரொம்ப ட்ராஜடியான ஒரு விஷயம். இப்பொழுது நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு நேரம் உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். 8ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் உன்னிப்பாய் கவனிக்கலாம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும், கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என்மேல் அமர்ந்தது. அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாய் இருந்தது. கைப்போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமையரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள் வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது. இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பர்ஃபெக்டாக க்ளீனாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். எந்த வருஷம், எந்த மாதம், எந்த தேதி. ஸோ இவர் ஏதோ குழப்பவாதி கிடையாது. மாதம், வருடம், தேதி இதெல்லாம் க்ளீனாக சொல்கிறார். அடுத்து சொல்கிறார் எங்கே இருந்தேன்னு சொல்கிறார். என் வீட்டில் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்பொழுது யூதாவினுடைய மூப்பர்கள் எல்லாம் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். இப்போ அந்த சமயத்தில் லிட்டரலாக தேவனுடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அடுத்தது ஒரு காட்சி பார்க்கிறார். அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவர், அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினி, இடுப்புக்கு மேலே
சூரியனை போல ஒரு கோல்டன் கலரில் ஒரு பிரகாசம். அடுத்தது ஒரு கை போல் தோன்றினது, அதை அவர் நீட்டி என்ன பண்ணியிருக்காராம், தலைமுயரை பிடிச்சி தூக்கி இருக்கிறார். பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போனார். தேவனுடைய தரிசனத்திலே நான் எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையில விட்டார். கையை பிடிச்சி தலைமுடியை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போறார். தூக்கிட்டு போய் எங்கே கொண்டு விடுறாரு? எருசலேமில் விடுகிறார். அந்த எருசலேமினுடைய ஆலயத்திலே உள்ளே அவர் பார்க்கும் பொழுது எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் அங்கே இருந்தது. எப்படி ஒரு விஷயத்தை இவர் காண்கிறார் என்பதை பாருங்கள். அதாவது ஒரு ஜாகிரபிக்கல் லிமிட்டுக்குள்ள ஆண்டவர் கிடையாது. எந்த ஜாகிரபி லிமிட்ல வேணாலும் ஆண்டவரால் கிரியை செய்ய முடியும், ஆண்டவர் காண்பிக்க முடியும் என்பதையே இது நமக்கு உணர்த்துகிறது. இந்த சொகுசாவின் நிறம், இந்த தரிசனம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாம் அதிகாரத்தில் என்ன தரிசனம் பார்த்தாரோ அதற்கு இணையான ஒரு தரிசனத்தை தான் இவர் இங்கே பார்க்கிறதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். ஆலயம் தீட்டுப்பட்டு விட்டது. அந்த தீட்டுப்பட்ட ஆலயத்திற்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. தேவன் அங்கே எசேக்கியேலை உள்ளே கொண்டு செல்லுகிறார் என்பதை நாம் கவனித்தோம். எரிச்சல் உண்டாக்கும் விக்கிரகம், the idol of jealousy அப்படின்னா பொறாமை. ஜலஸ் என்கிறதான வார்த்தையை நாம் பொறாமைன்னு கூட டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்பொழுது 8ஆம் அதிகாரத்தினுடைய 5-6 வசனங்களை வாசியுங்கள். அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி. சரி, இப்ப இந்த விக்கிரகம் ஆலயத்திற்குள் இருக்கிறது. இதற்கு எசேக்கியேல் மூலமா ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, த ஐடல் ஆஃப் ஜெலசின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பொறாமையின் விக்கிரகம், இல்லாவிட்டால் எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம் என்று சொல்லி நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த விக்கிரகம் அந்த விக்கிரகம் ஏதோ கேள்விப்பட்டிருக்கீங்க. அதை நாங்கள் எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம் சொல்லி என்ன புரியுதா உங்களுக்கு? அதனுடைய வார்த்தை ஏதாவது டேர்ம் புரியுதா? டெர்மினாலஜி, த ஐடல் ஆஃப் ஜெலசி, பொறாமை, எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம். இதனுடைய பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உடன்படிக்கை. அதாவது சிம்பிள் டேர்மில் சொல்லணும்னு சொன்னால், நாம் கிறிஸ்துவனுடைய மணவாட்டி, அவர் மணவாளன். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைக்கும் பொழுதே அவர் சீனாய் மலையினுடைய அடிவாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை விவாகத்திற்கு, நித்திய விவாகத்திற்கென்று நிச்சயம் பண்ணுகிறார். காட் பெட்ரோத் இஸ்ரேலைட்ஸ். அந்த நிச்சயத்தினுடைய வாக்காக, உடன்படிக்கையாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நானே மெய்யான தேவன், என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு என்னவென்று சொன்னால், நானே தேவன், நானே மெய்யான தேவன், என்னை அன்றி உனக்கு வேறு புருஷர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கிறிஸ்து நம்முடைய மணவாளனாக இருக்கிறார் என்கிற விஷயத்தை ஆண்டவர் இங்கே புரிய வைக்க விரும்புகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் எங்கே கண்டுபிடிக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 32வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே ஒரு பதம் வருகிறது. அந்த பதத்திற்கான அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். எரேமியா 31:32. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இந்த 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 வசனத்துல வர்ற வேர்டு நாயகராய் இருந்துன்னு சொல்றாங்களே, என்னது அது? புருஷன், ஹஸ்பண்ட். மூலமொழியில போய் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் இருக்குது ஆக்சுவலா. சரி, இதுல இன்னொரு முக்கியமான வார்த்தை எதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 32வது வசனத்துல கைப்பிடித்தார். வெரி குட். ஏன்னா கல்யாணம் ஆகும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, பெண்ணை மாப்பிள்ளை கையில பிடிச்சு கொடுப்பாங்க. கரெக்டா?
ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைப்பிடித்த நாளிலே. மாப்பிள்ளை பெண்ணு கையை பிடிப்பாரா, பெண்ணு மாப்பிள்ளை கையை பிடிக்குமா? கொஞ்சம் கஷ்டமாக தான், கன்ஃபியூஷனாக இருக்குது, கேள்வியை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பிடிச்சோமா அல்லது அவங்க தான் நம்மளை பிடிச்சாங்களான்னு சொல்லி. நாம் தான் என்ன செய்வோம் என்று சொன்னால் அவர்களுடைய கையை பிடித்தோம் இல்லையா? அவர்கள் கை நமக்கு பிடித்து கொடுக்கப்பட்டது. பிடிச்சது யாரு? மணவாளன் தான் பிடிக்கிறார். இங்கே மணவாளன் சொல்லுகிறார், மாப்பிள்ளை, நான் உன்னைய கைப்பிடிச்சேன், நான் உன்னுடைய புருஷனாய் இருந்தேன், ஆனால் நீ என்ன செய்து விட்டாய்? என்னை தள்ளி விட்டாய். இங்கே அதுதான் பிரச்சனையே. எந்த இடத்துல தேவன் புருஷனாய் இருக்கிறாரோ, புருஷனாய் இருக்க விரும்பினாரோ, அந்த இடத்துல யாரை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் விக்கிரகத்தை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். அந்த விக்கிரகம் மணவாளனுக்கு எரிச்சலை உண்டாக்குனதன்படியினாலே அந்த விக்கிரகத்திற்கு எரிச்சலை உண்டாக்கும் விக்கிரகம் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டது. இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? த ஐடல் ஆஃப் ஜெலசி, பொறாமை என்று சொல்லும் பொழுது இது உடன்படிக்கையோடு சம்பந்தப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், அவங்க செய்கிறத பார்த்தியா? அவர்கள் என்னுடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். எருசலேமுக்கு தரிசனத்தில் எசேக்கியேல் போகும் பொழுது அவர் பார்த்த முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தேவனுடைய ஆலயத்தில் எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம், விக்கிரகம் அங்கே இருந்தது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, 8ஆம் அதிகாரத்தினுடைய 7 முதல் 13 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீட்டப்பட்டிருந்தன. இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய எசனியாவும் அவனவன் தன் தன் கையிலே தன் தன் தூப கலசத்தை பிடித்து கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்த காலத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறது நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார். பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று அவர் என்னுடனே சொல்லி. முதல்ல எரிச்சல் உண்டாக்கும் விக்கிரகத்தை எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறார். அடுத்தது எசேக்கியேல் என்ன செய்ய சொல்றாருன்னு சொன்னா, நீ சுவர்ல ஒரு சின்ன ஓட்டை பார்க்குறீல, அந்த ஓட்டையை பெருசு பண்ணி போடுங்கிறார். அந்த ஓட்டையை என்ன பண்ணு? பெருசு பண்ணு அப்படின்னு சொல்லுகிறார். இந்த ஓட்டையை பெருசு பண்ணதற்கு அப்புறம் அதற்குள்ள போய் ஒரு மறைவான ஒரு அறைக்கு யாரை அழைத்து செல்கிறார்? எசேக்கியேலை ஆண்டவர் அழைத்து கூட்டிக் கொண்டு போகிறார். அங்கே இஸ்ரவேலின் 70 மூப்பர்கள் என்ன பண்ணுகிறாருன்னா, செவிரில் வித்தியாசமான விக்கிரகங்கள், மிருகங்கள், பாம்பு, பல்லி இதெல்லாம் வரைந்து வைத்திருக்கிறார்கள். இந்த சிலைகளுக்கு முன்பாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த வரையப்பட்ட அந்த சிலைகளுக்கு முன்பாக ரகசியமாக தூபம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இவர்கள் யார் என்று சொன்னால், உண்மையாகவே இஸ்ரவேலினுடைய தேசத்திற்கு ஆவிக்குரிய தலைவர்களாய் இருக்க வேண்டியவர்கள். ஆனால் இவர்கள் ரகசியமாக இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, வெளியில் அல்லேலியா ஜனங்களுக்கு முன்பாக, உள்ள ரகசியமா என்னது? பாவம். ஸோ அந்தரங்க வாழ்க்கை வித்தியாசமாகவும் வெளியரங்கமான வாழ்க்கை வித்தியாசமாகவும் இருக்கிற தலைவர்களால் இந்த தேசம் சீரழியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்தரங்கத்திலே வாழ்கிற வாழ்க்கை வேணா இப்படி மாற்றி சொல்லலாம், வெளியரங்கத்திலே வாழ்கிற வாழ்க்கை தான் அந்தரங்கத்திலும் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கர்த்தர் தெளிவாக யாருக்கு காண்பிக்கிறார்? அவருக்கு என்ன விஷயத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளிலே செய்கிறதை நீ கண்டாயா? நீ பார்த்தாயா? காண்பித்தது யார்? கர்த்தர். இப்போ இவர்கள் விக்கிரகாராதனை செய்கிற அறை எப்படி இருந்தது? இந்த வேர்டு பாருங்க. இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் 12வது வசனத்துல, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள்
இல்லை 12வது வசனத்தில் அந்தகாரத்திலே. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், யாருமே பார்க்கக்கூடாதுங்கிறக்காக வேண்டி ரூம்குள்ளே லைட்டே இல்லாமல் இருட்டில் வந்து அந்த இதுக்கு விக்கிரக ஆராதனை செஞ்சு கொண்டிருக்கிறான். எப்படி இருக்கும்? பகலினுடைய வெளிச்சத்திலே ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்க வேண்டிய ஆசாரியர்கள் இருட்டு அறைக்குள்ளாக விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப யாருக்கு தெரியாது, யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். இருளும் தேவனுக்கு மறைவில்லை என்பதை மக்கள் புரிய வேண்டும். ஆண்டவருக்கு எங்கெங்க இருள் இருக்கு? இருக்கா? கிடையவே கிடையாது. அவருக்கு பகலும் ஒன்றுதான், இரவும் ஒன்றுதான். அவரால் பகலில் எப்படி பார்க்க முடிகிறதோ அதே போல் இரவிலும் பார்க்க முடியும். இரவில் எப்படி பார்க்க முடிகிறதோ அதே போல் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? பகலிலும் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு பெரிய ஆவிக்குரிய, அவர்களே தங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு விஷயம். அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லி, இருட்டில் நான் ஏதாவது செஞ்சேன்னு சொன்னால் அது ஆண்டவருக்கு எங்கே தெரிய போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. மக்கள் கண்களை நீங்கள் மறைத்து விடலாம், ஆனால் யாருடைய கண்ணை மறைக்க முடியாது? ஆண்டவருடைய கண்ணை நிச்சயமாக நாம் மறைக்க முடியாது. முதலாவது எசேக்கியேல் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு கூட்டிக் கொண்டு வரும் பொழுது அவர் பார்த்த முதலாவது விஷயம் எரிச்சல் உண்டாக்கும் விக்கிரகத்தின் ஸ்தானம். இரண்டாவது என்ன சொன்னார்? சுவரில் ஓட்ட போட்டு உள்ள போங்கிறார். சுவரில் ஓட்ட போட்டு உள்ள போனா இருட்டறைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மூப்பர்கள் எல்லாம் அப்படியே அங்கும் இங்கு நடந்துட்டு இருக்கான். என்னடா நடந்துட்டு இருக்கான்னு பார்த்தா செவுத்துல ஃபுல்லா விக்கிரகம், அவன் தூபம் காட்டிட்டு இருக்கிறான். நீ கண்டாயா? பார்த்துட்டு ஆண்டவரே. அடுத்த ஒரு காட்சி ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா 8ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகளே இன்னமும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி. இப்போ இந்த தம்மூசுக்காக உட்கார்ந்து பெண்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த தம்மூசை வணங்குகிறவர்களுக்கு ஒரு சடங்காச்சார வழிபாடு உண்டு. அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த சீசனல் கிராப்ஸ் இருக்குல்ல, பருவ காலத்தினுடைய பயிர்கள், நெல், கரும்பு, வாழை, இதெல்லாம் சீசனல் கிராப்ஸ் தானே, அந்தந்த சீசனுக்கு அது விளையணும். இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த தம்மூசைங்கிற இந்த விக்கிரகத்தை கும்பிடும் பொழுது அது பயிர் விளைச்சலை கொடுக்கும் என்று நம்புவார்கள். ஆனால் என்ன நடக்கும் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், இந்த விளைச்சலை அது கொடுக்காது. அந்த விளைச்சலை கொடுக்காதனால அந்த தம்மூஸ் என்ன பண்ணணுமா, அதுவே செத்துருமா, தூக்கு போட்டு செத்துற மாதிரி தற்கொலை பண்ணி செத்துரும். இப்போ இந்த பெண்கள் என்ன செய்வார்களாம், அந்த தம்மூஸுக்காக வேண்டி இவர்கள் அழும் பொழுது இவர்களுடைய கண்ணீர் அந்த தம்மூஸ் என்கிறதான கடவுளை திரும்பவுமாக உயிர் பெற்று கொண்டு வந்து விடும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. ஏன் பெண்கள் அழ வேண்டும் என்று சொன்னால், பெண்கள் தான் பிறப்பிற்கு காரணமானவர்களாய் இருக்கிறார்கள். தே கிவ் லைஃப், தே கிவ் பர்த். ஜீவனை கொடுக்கிறவர்கள், பிறப்பை கொடுக்கிறவர்கள் யார் தான்? பெண்கள் தான். ஆகியனால இந்த பெண்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த தம்மூசுக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு அழுதால் பெண்களுடைய அந்த கண்ணீர் இந்த தம்மூஸ் என்கிறதான விக்கிரகத்திற்கு திரும்பவுமாக ஜீவனை கொண்டு வந்து விடும், அது உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை இந்த தம்மூஸை வணங்குகிற விக்கிரக ஆராதனைக்காரர்கள் மத்தியில் இருந்தது. இப்ப இந்த இஸ்ரவேலினுடைய தேவனை ஆராதித்து மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்று மிரியம் பாடின அந்த வம்சத்திலே வந்த பெண்கள், தம்புரு நடனத்தோடு கூட தேவனை ஆராதிக்க வேண்டிய பெண்கள், அல்லேலுயா என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய பெண்கள், மூஞ்சி தொங்க போட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்களே, எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அதுவும் தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற மக்களுடைய காட்சி யார் பார்க்கிறார் என்று சொன்னால் எசேக்கியேல் பார்க்கிறார். இவர்கள் துக்கப்படலாம். எதற்காக துக்கப்படலாம் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், தாங்கள் செய்த பாவங்களுக்காக துக்கப்படலாம். மனஸ்தாபம், ஐயோ நான் இந்த தவறை செய்து விட்டேனே, அதற்காக மனஸ்தாபப்படுவதை விட்டுவிட்டு ஏதோ தம்மூஸ் என்கிற இல்லாத ஒரு விக்கிரகம், அதனால் எதுவுமே செய்ய முடியாது, அந்த விக்கிரகத்திற்காக அழுகிற பெண்கள் அந்த காட்சி என்ன செய்கிறார் என்று சொன்னால் பார்க்கிறார். எரிச்சலை உண்டாக்கும் விக்கிரகத்தின் ஸ்தானம், மூப்பர்கள் இருட்டறைக்குள்ளாக விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிற காட்சி, மூன்றாவதாக தம்மூசுக்காக பெண்கள் அழக்கூடிய அந்த காட்சியை எசேக்கியேல் பார்க்கிறார். அடுத்தபடியாக அவர்
பார்க்கிற இன்னொரு காட்சி. அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, இன்னும் காண்பாய், இன்னும் இதைவிட இன்னும் அருவருப்பை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். அப்போ இன்னும் அதைவிட அதிக அருவருப்பு என்பதை நீங்கள் 16, 17, 18 எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா? அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபம் மூட்டுகிறார்கள். இதோ அவர்கள் திராட்சை கிளைகளை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள். ஆகையால் நானும் உக்கரத்தோடைய காரியத்தை நடத்துவேன். என் கண் தப்ப விடுவதில்லை, நான் இறங்குவதில்லை. அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார். இப்போ கடைசியாக பார்த்த காட்சி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இவர்கள் ஆலயத்தின் உள்பிரகாரத்திலிருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுகிறார்கள், சூரியனை பார்த்து வணங்குகிறார்கள். இப்போ நீங்கள் இந்த காட்சியை நீங்கள் மனதில் இமேஜின் பண்ணுங்க. தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசல் கிழக்கே இருக்கிறது. இவர்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் மேற்கு திசை நோக்கி பார்க்கணும். கிழக்கு வாசல்னா இவங்க உள்ள நுழையிறது எந்த திசையில் தான் உள்ள நுழைவார்கள்? மேற்கு நோக்கி உள்ளே நுழைந்தால், கிழக்கு வாசல்ல மேற்கு நோக்கி உள்ளே நுழைந்தால் முதலாவது பார்ப்பது பிரகாரம். அங்கே பலிபீடம் இருக்கிறது, வெண்கல தொட்டி இருக்கிறது. அதையும் தாண்டி தொடர்ந்து இவர்கள் மேற்கு நோக்கியே பிரயாணம் பண்ணினால் பரிசுத்த ஸ்தலம், அங்கே மெனோராய் இருக்கிறது, சமூக தப்பம் இருக்கிறது, தூபபீடம் இருக்கிறது. அதையும் தாண்டி இவர்கள் மேற்கு நோக்கி பிரயாணம் பண்ணினால் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. இப்போ நீங்கள் பாருங்க, கடவுளுடைய டைரக்ஷன் எப்பவுமே மேற்கு நோக்கி தான். எப்படின்னு சொல்கிறேன், சில விஷயங்களை சொல்லுகிறேன், கவனிங்கள். ஆசரிப்பு கூடாரத்தை கிழக்கு நோக்கி போடும் பொழுது மேற்கு நோக்கி தானே போகணும். ஆபிரகாம் கூடாரம் போட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள். வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் எப்படி கூடாரம் போட்டார் என்பதை பாருங்கள். அதில் சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாய் புரிய வரும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்பு அவன் அவ்விடமிட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும், பார்த்தீங்களா, பெத்தேல் எங்க இருக்கிறது? மேற்கே இருக்கிறது. அடுத்தது ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இப்ப இவன் தொழணும்னா எதை நோக்கி தொழணும்? பெத்தேல். பெத்தேல் என்பது என்ன? தேவனுடைய வீடு. பெத் வீடு, எல் தேவன், பெத்தேல் தேவனுடைய வீடு. அப்போ அந்த டைரக்ஷனை ஆண்டவர் எதற்கு நேரம் நடத்துகிறார் சொன்னால் மேற்கு திசைக்கு நேராக ஆண்டவர் நடத்துகிறார். இப்போ இஸ்ரேல் மக்களுடைய பிரயாணத்தை பாருங்கள். இவங்க வர்றாங்க, எகிப்திலிருந்து வருகிறார்கள். உங்கள் பைபிளுக்கு பின்னால் மேப் இருக்கா? மேப் பாருங்க. இந்த பாலைவன பிரயாணத்தை பாருங்க. உங்களுக்கு மேப் இருக்கா? இல்லாட்டி இவங்க மேப் கூட பாருங்க. பாலைவன பிரயாணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராம்சேஸில் தொடங்குதா? லெஃப்ட் சைடு மத்திய தரைக்கடல் கீழே இருக்கா? தொடங்குது. அவங்க அப்படியே வரும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வர்றாங்க. கீழே வரும் பொழுது ஓரேபு மலைக்கு வந்துட்டாங்களா? கீழே பாட்டமில் அப்படியே மேலே போகிறாங்களா? மேலே போகும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெயர் சபா வரைக்கும் வர்றாங்களா? ஓர்மா பெயர் சபா வர்றாங்களா? திரும்ப சுற்றி ஆண்டவர் எங்கே கொண்டு போகிறான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் நேராக அவர்களை சவக்கடலுக்கு நேராக கொண்டு போகிறார். கரெக்டா? இப்போ இவங்க கானானுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு அவர்களுக்கு என்ன வழி இருந்துன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், தெற்கிருந்து வடக்கு நோக்கி அவர்கள் உள்ளே போயிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்களை அப்படி கொண்டு போகலை. எப்படி தான் நீ போகணும்னு சொல்லி கேட்டீன்னு சொன்னால், நீ மேற்கு வழியாகத்தான், மேற்கை பார்த்து தான் நீ உள்ளே போக வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் உள்ளே கொண்டு போனார். அவருடைய பிரயாணம் எப்படி போனது? கானானுக்குள்ளே போகும் பொழுது மேற்கு திசையை பார்த்தவர்களாய் உள்ளே போனார்கள். சவக்கடலுக்கு வலதுபுறம் கிழக்கு, சவக்கடலுக்கு இடதுபுறம் மேற்கு. டைரக்ஷன் பார்த்தீங்களா? மேற்கு. ஸோ என்ட்ரி எப்படி தான் கொண்டு போகிறான்னு சொன்னால் மேற்கு திசை வழியாகத்தான் ஆண்டவர் கொண்டு போகிறார். கர்த்தர் என்ன புரிய வைக்கிறார் என்று சொன்னால்,
நீ சூரியனை பார்த்து காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணாதப்பா, அந்த சூரியனை எல்லாம் உண்டாக்கின நான் ஒருவன் இருக்கிறேன், நீ என்னை பார் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இப்போ நம்ம இப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நம்ம ஆட்கள் வீடு கட்டினா மேற்க பார்த்து கட்ட சொன்னா கட்டுவானா? கட்ட மாட்டானுங்க. ஐயோ, வீடு எந்த திசையில் இருக்கணும்? கிழக்கு திசையில் இருக்கணும். பிசாசு எப்படி மைண்டை மாற்றி வச்சிருக்கான் பார்த்தீங்களா? கரெக்டா? ஆனால் கர்த்தருடைய டைரக்ஷன் எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு திசை தான். இஸ்ரேல் மக்கள் மேற்கு நோக்கித்தான் பிரயாணம் பண்ணி ஆண்டவர் உள்ளே கொண்டு அவர்களால் என்ன செய்திருக்க முடியும்? நேராக தெற்கிருந்து வடக்கு உள்ளே போயிருக்கலாம் கானான் தேசத்திற்குள்ளாக. ஆனால் ஆண்டவர் இல்லை, வா சுத்து, எப்படி போ, கிழக்க கொண்டு வந்து விட்டுட்டு மேற்கு வழியாக உள்ளே போ, மேற்கு திசையை நோக்கி உள்ளே போன்னு சொன்னார். பெத்தேல் தனக்கு மேற்காக இருக்கவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டான் என்று சொன்னால், பெத்தேலை நோக்கித்தான் இவன் ஜெபிக்கிறான். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலையும் தேவாலயத்தினுடைய வாசலையும் ஆண்டவர் கிழக்கே வைத்ததற்கு காரணம், நீ பிரவேசிக்கும் பொழுது மேற்கு திசை நோக்கி பிரவேசி என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இதையெல்லாம் நம்ம மாற்றி நம்ம என்ன சொல்றோன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இல்லை கிழக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய கான்ட்ரடிக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? நமக்கு ஏதாவது மேற்கு திசைனா என்னன்னு இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சிருக்கா? இந்த மேற்கு திசையை பற்றி ஒரு புரிதல் இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கா? கிடையவே கிடையாது. நம்மளும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா கிழக்கு தான் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்த புரிதல் இருந்துருந்துன்னு சொன்னா, இவங்க இடம் வாங்கும் பொழுது பாதி விலைக்கு வாங்கியிருந்திருக்கலாம். கிழக்கு நோக்கி பார்க்கிற இடத்துக்கு ஒரு சென்ட் 50,000 ரூபாய்ன்னு சொன்னால், மேற்கு நோக்கி பார்க்கிற இடம்னா சென்ட் 25,000 கொடுப்பான். ஏன்னா வாங்குறதுக்கு ஆள் இருக்காது, யாருமே வாங்க மாட்டானுங்க. வாங்கினா யார் தான் வாங்கணும்? கிறிஸ்தவன் தான் வாங்கணும், அவனே வாங்க மாட்டேங்கிறான். இதை யார் வாங்குறான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், கடவுள் நம்பிக்கை இல்லாத போய் வாங்குறான். ஒரு முறை ஒரு பகுத்தறிவாளர் பேசும்போது சொன்னார், நான் ஒரு இடத்துல ஒரு வீடு வாங்கணும்னு யோசித்தேன். அப்போது எனக்கு திசை முக்கியம் இல்லை, இடம் முக்கியம் கிடையாது, எனக்கு விலை குறைவாய் கிடைத்தால் போதும்னு சொல்லி நான் புரோக்கர்ட்ட சொன்னேன். அப்போது அந்த ஊரில் யாருமே வாங்காத ஒரு வீடு ரொம்ப நாளாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் பேய் குடியிருக்கிறதுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையினால மக்கள் யாருமே வாங்கலை. ஆகினால எனக்கு மிகுந்த மலிவான விலையில அந்த வீட்டை நான் வாங்கினேன். வாங்கி எத்தனையோ வருஷம் சொல்றாரு. அதுக்கு அத்தனை வருஷத்துல இன்னைக்கு வரைக்கும் நானும் பேய் வரும் டெய்லி பார்க்குறேன், வரவே மாட்டேங்குதுங்கிறார். சீப்பா கிடைச்சிருச்சுல்ல. இப்போ நான் கேட்குறேன், ஒரு கிறிஸ்தவம் வாங்குவான்னு நினைக்கிறீங்களா? நீங்க வாங்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புறஜாதிக்கு இருக்கிறதை விட மூட நம்பிக்கை யாருக்கு ஜாஸ்தினா கிறிஸ்தவனுக்கு ஜாஸ்தி. வாஸ்து பார்க்குற கிறிஸ்தவர்கள், திசை பார்க்கிற கிறிஸ்தவர்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால் அவன் செய்கிறதவே தான் நம்மளும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ கர்த்தர் சொல்லுகிறார் மேற்கு திசை. இவன் பார்த்தீங்கன்னு சொன்னா, கிழக்க பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு முதுகை காண்பிக்கிறான். நீ ஆண்டவருக்கு முகத்தை காண்பிக்க வேண்டியவன், ஆனால் நீ ஆண்டவருக்கு எதை காண்பிச்சுட்ட? முதுகை காண்பித்து விட்டு நீ ஆண்டவர் படைத்த அந்த சிருஷ்டிக்கு, சூரியனுக்கு உன்னுடைய முகத்தை காண்பித்து அதை வணங்கி கொண்டிருக்கிறாய். இது எவ்வளவு பெரிய அருவருப்பு, இது எவ்வளவு பெரிய அவமானத்தை நீ அவமானப்படுத்துகிறாய் ஆண்டவரை என்பதை நீ யோசித்து பார்க்க வேண்டும். ஸோ இதில் கர்த்தர் சொல்லுகிற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, 3 விஷயத்தை சொல்லுகிறார். 18ஆம் வசனத்தினுடைய தீர்ப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா, உக்கிரத்தோடே காரியத்தை நடத்துவேன், என் கண் தப்ப விடாது, நான் இறங்குவதில்லை, கூப்பிட்டாலும் செவி கொடுக்க மாட்டேன். இதை போல ஒரு வேதனையான வார்த்தைகள் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க நீங்க. இதெல்லாம் யாருக்கு விரோதமாக ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், எரிச்சலை உண்டாக்கும் விக்கிரகத்தின் ஸ்தானத்தை அமைத்தவர்கள், அந்தகாரம் இருள் அந்தரங்கத்திலே சுவற்றில் விக்கிரகங்களை வரைந்து வணங்கி கொண்டிருந்தவர்கள், தம்மூசுக்காக அழுது கொண்டிருந்த பெண்கள், தேவனுக்கு முதுகை காண்பித்து விட்டு விக்கிரகத்திற்கு முகத்தை காண்பித்தவர்கள். இந்த 4 கூட்டத்தை பற்றியும் கர்த்தர் சொல்லும் பொழுது 4 விதமான காரியங்களை சொல்லுகிறார். உக்கிரத்தோடு காரியத்தை நடத்துவேன், என் கண் தப்ப விடாது, நான் இறங்குவதில்லை, நான் செவி கொடுப்பதில்லை என்று சொல்லி
ஆண்டவர் எச்சரிப்பதை நீங்கள் இங்கே வாசிக்கிறீர்கள். இப்பொழுது 9ஆம் அதிகாரத்தையும் நாம் இன்றைக்கு தியானித்து விடலாம். அதற்கு பிறகு வருகிற வாரம் வரும்பொழுது நாம் 10ஆம் அதிகாரத்தையும் 11ஆம் அதிகாரத்தையும் நாம் தியானிக்கலாம். 9ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவைகளெல்லாம் ஒரு காட்சி. இந்த காட்சிக்கு பிறகு எசேக்கியேலுக்கு ஆண்டவர் இன்னொரு காட்சியை காண்பிக்கிறார். இது என்ன காட்சி என்பதை 9ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு அவர், என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, என் காதுகள் கேட்க சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வரக்கடவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை இவன் காது கொடுத்து கேட்குது. இப்போ அந்த சத்தத்தை கேட்ட உடனே எத்தனை புருஷர்கள் வருகிறார்கள்? 6 புருஷர்கள் வருகிறார்கள். அவருடைய கைகளில் என்ன இருக்கிறது? வெட்டுகிற ஆயுதங்கள் இருக்கிறது. அவர்கள் உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வருகிறார்கள். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சணல் நூல் அங்கி தரித்திருந்தார்கள். கையிலே கணக்கனுடைய மைக்கூடு அவர்களுடைய கையில் இருந்தது. இவர்கள் உள்ளே பிரவேசித்து எங்கே நிற்கிறார்கள் என்று சொன்னால், இந்த வெண்கல பலிபீட தண்டையில் நிற்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், தேவனுடைய தீர்ப்பு ஆகிய அந்த தண்டனையை நிறைவேற்றுகிறவர்களை கடவுள் அனுப்புகிறார். அதிலே அவர்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் 2 விஷயம் இருக்கு. ஒன்று கத்தி இருக்கு, இன்னொன்று மைக்கூடு, எழுதுகிற மை, அது ஒன்று கையில் இருக்கு. இப்போ இவர்கள் யாரா இருக்கக்கூடும் என்று சொல்லி நாம் யூகிக்கிறோம் அல்லது சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் புரிந்து கொள்வதற்காக அங்கே ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர்கள் சணல் நூல் அங்கி தரித்தவர்கள். பொதுவாக சணல் நூல் அங்கி தரித்தவர்கள் யார் என்று சொன்னால் ஆசாரியர்கள். இப்ப யார் அங்கே காட்சி தருகிறது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், தேவனே அங்கே ஆசாரியர்கள் போன்ற காட்சியிலே அவர் அங்கே வெளிப்படுகிறதை நீங்கள் இங்கே கவனிக்கிறீர்கள். தேவனுடைய கரத்தில் 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று நியாய தீர்ப்பு, இன்னொன்று பாதுகாப்பு. அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது வெட்டுகிற ஆயுதங்கள் என்று சொல்லும் பொழுது அது நியாய தீர்ப்பை குறிக்கிறது. மைக்கூடு என்று சொல்லும் பொழுது அது பாதுகாப்பை குறிக்கிறதா இருக்கிறது. இப்ப நீங்க என்ன சொல்லலான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எப்படி வெட்டுகிற ஆயுதங்கள் நியாய தீர்ப்பு என்றும் மைக்கூடு என்பது பாதுகாப்பும் என்பதை நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள் என்கிற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். 3வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனிங்கள். 3, 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு எழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். கவனிங்கள், இங்க எல்லா விஷயங்களையும் நீங்க கவனிக்கணும். இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேரூபின் மேலிருந்து எழும்பினது. எப்பெல்லாம் நீங்கள் வேதாகமத்தில் கேரூபீன் என்கிறதான விஷயத்தை வாசிக்கிறீர்களோ அப்பொழுது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கேரூபீன்களை கர்த்தர் எதற்காக பயன்படுத்துவார் என்று சொன்னால், தன்னுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவதற்காக கேரூபீன்களை பயன்படுத்துவார். கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை நிறைவேற்றுவதற்காக சேராபீன்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். கேரூபீன்கள் நியாய தீர்ப்பிற்கு, சேராபீன்கள் இரக்கத்திற்கு. If God wants to carry out his mercy, he uses seraphim. Serabin. If God wants to carry out his judgment, he uses cherubim. அதனாலதான் ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினது நியாய தீர்ப்பு. அவர்கள் பார்த்த காட்சி, தோட்டத்திற்கு முன்பாக 2 கேருபீன்கள். ஆதாமுக்கு புரிஞ்சிருச்சு தேவனுடைய நியாய தீர்ப்பு, அதான் கேருபீனை வைத்து காவல் வைக்கிறார். அந்த கேருபீனை கர்த்தர் மோசேயின் இடத்துல சொன்னார், உடன்படிக்கை பெட்டியை செய்து அதில் 2 கேருபீன்களை வை என்று சொல்லி சொன்னார். எப்பொழுது நான் பேசினாலும் எங்கிருந்து பேசுவேன் என்று சொன்னால், கேருபீன்கள் மத்தியிலிருந்து நான் பேசுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார்.
இந்த கேருபீன் உட்கார்ந்து இருக்கிற அந்த சீட் இருக்குல்ல, அந்த கோல்டு, அதற்கு பேர் என்ன தெரியுமா? கிருபை ஆசனம், கிருபாசனம், மெர்சி சீட். அப்ப ஆண்டவர் என்ன புரிய வைக்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு முறையும் பிரதான ஆசாரியின் உள்ளே போகும் பொழுது அவனுக்கு என்ன புரிய வேண்டும் என்று சொன்னால், கேருபீன்களை பார்த்த உடனே நியாய தீர்ப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்கிறோம், ஆனால் கிருபை நம்மை பாதுகாக்கிறது என்பதை அவனுக்கு புரிய வைக்கிறார். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆமென். ஏசாயா சொல்லுகிறார், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், நான் அதமானேன். கர்த்தராகிய தேவனை என்னுடைய கண்கள் கண்டதே. பயப்படாதப்பா, நான் இரக்கமுள்ள தேவன். அதனால தான் சேராபீனை அனுப்பி பலிபீடத்தினுடைய நெருப்பு தலையினால் ஏசாயனுடைய உதடுகளை தொட்டு, அதன் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், ஏசாயாவினுடைய உதடுகளை, வாயை அவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டார். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, என்னுடைய வாயும் உதடும் நாக்கும் என் கண்ட்ரோல் இருக்குதா அவர் கண்ட்ரோல் இருக்குதான்னு கேட்டு பாருங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 to 11:30 மணி வரைக்கும் தான் அவர் கண்ட்ரோல். 11:30 மணி கழிஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் அப்புறம் யார் கண்ட்ரோல்? நம்ம கண்ட்ரோல். நம்ம இஷ்டத்துக்கு என்ன பேசுகிறோமோ நம்ம தான் பேசிகிட்டு இருப்போம். ஒரே வீட்டிலிருந்து எப்படி நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் வரும்? ஆனால் ஒரே வாயிலிருந்து என்ன வருது? சத்தமாக வர்ற அந்நிய பாஷை என்ன? அதற்கப்புறம் புருஷன் மனைவி சர்ச்சுக்கு வருவாங்க. ஊழியக்காரங்கனே வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சர்ச்சில் பாடும், இவர் பிரசங்கம் பண்ணுறவர். ஊழியக்காரம்மாவுக்கு வேலை என்ன? பாட்டு பாடுற வேலை. ஊழியக்கார ஐயாவுக்கு பிரசங்கம் பண்ணுற வேலை. அதே ஊழியக்காரமாக வீட்டுக்கு போச்சுன்னு சொன்னால் அந்த பாட்டு வேற பாட்டாக இருக்கும். அவர் வீட்டில் பண்ணுற பிரசங்கம் வித்தியாசமான பிரசங்கமாக இருக்கும். இதெல்லாம் நடக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அதாவது ஒரு சபைன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகுந்த பிரச்சனையோடு இருக்கிற நபர்கள் 2 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாஸ்டரும் பாஸ்டரமாக வந்தால் இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற டிப்ரெஷன். அவருக்கு வீட்டை கவனிக்க முடியாது, அந்த அம்மா டிப்ரெஷனில் போயிடும். விசுவாசிகளுக்காவது ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், என்ன பிரச்சனைனாலும் அவர் ஐயாட்ட சொல்லுவார், அந்த அம்மா அம்மாட்ட சொல்லும், ஏதாவது கவுன்சிலிங் பண்ணிக்கலாம். இவங்க எந்த ஐயாட்ட அம்மாட்ட சொல்லுவாங்க? யோசிச்சு பாருங்க. எங்கே சொன்னாலும் மானம் போயிருமேம்பாங்க. ஆகினால சொல்கிறதுக்கும் வழி இல்லை, கவுன்சிலிங்க்கும் வழி கிடையாது. இதுதான் நிலைமை. ஏசாயா அப்படி இல்லை. ஆரம்பத்திலேயே என்ன செய்து விட்டார் என்று சொன்னால், தன்னுடைய உதடுகளை ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்கு கொடுத்ததுனால, ஆண்டவர் உதட்டையும் வாயையும் நாக்கையும் கண்ட்ரோலில் எடுத்துட்டு, ஆண்டவர் அவருடைய நாவையும் வாயையும் உதட்டையும் வைத்து சொன்ன முதல் தீர்க்க தரிசனம், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள், குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. யாருடைய கண்ட்ரோல்? ஆண்டவருடைய கண்ட்ரோல். ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தது யார்? சேராபீன், தேவனுடைய இரக்கம். இப்ப நீங்க என்ன பார்க்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், இங்கே கேருபீன், கேருபீன் மேலே ஆண்டவருடைய பிரசன்னம் வருகிறது. இப்பொழுது சணல் நூல் அங்கி தரித்து வந்தார்கள்ல, இவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், கணக்கனுடைய மை இருக்கிறது. அந்த மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? நீ நகரம் எங்கும் உருவப்போய், இங்கும் அங்கும் எங்க வேணாலும் போ, ஊடுருவி போ, சந்து பந்து பாக்கி இல்லாம போ, மெயின் ரோடு ஹைவே மட்டும் போகாத, எங்கெல்லாம் போ, நெளிவு சுழிவு சந்து பொந்து எது இருந்தாலும் உள்ள போ. போகும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எருசலேமுக்குள்ளாக செய்யப்படுகிற சகல அருப்பறுப்புகளை பார்த்து அதற்காக பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதரை நீ கண்டுபிடித்தாய் என்று சொன்னால், அவர்களுடைய நெத்தியிலே ஒரு அடையாளம் போடுங்கிறார். அடையாளம் என்கிறதான வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற எபிரேய வார்த்தை, எபிரேய எழுத்து டாவ். டவ் என்கிறதான எபிரேய எழுத்துக்கு இருக்கிற சித்திரம், வேர்ட் பிக்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா சிலுவை. இப்போ சிம்பிளாக இதுதான் சொன்னார், நீ எருசலேம் நகரத்திற்குள்ள ஊடுருவி போப்பா. யாராவது இந்த எருசலேம் நகரத்திற்குள்ளாக, இந்த தேவாலயத்திற்குள்ளாக நடக்கிற அருவருப்புகளின் நிமித்தம் யாராவது பெருமூச்சு விட்டு அதற்காக அழுது கொண்டிருக்கிற நபர்களை பார்த்தா விட்டுறாத, அவங்களுடைய நெத்தியில சிலுவை அடையாளத்தை போட்டு வந்துருங்கிறார்.
அவருடைய நெற்றியில் என்ன போடு? சிலுவை அடையாளத்தை போட்டுவிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப மைக்கூடு என்ன செய்கிறது என்று சொன்னால் பாதுகாப்பை கொடுக்கிறது. கரெக்டா? ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்களே. பாதுகாப்பு. இப்போ அந்த பாதுகாப்பினுடைய சின்னம் என்னது? சிலுவை, டாவ். நீங்க ஹீப்ரு பைபிள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அடையாளம் என்கிற இடத்துல டவ் என்கிறதான வார்த்தை வருகிறது. டவுக்கு வேர்ட் பிக்சர் சிலுவை. கரெக்டா? இப்போ ஒரு குரூப் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அடையாளம் போடுறதுக்காக போயிருச்சு. அடுத்தது இன்னொரு குரூப் ஆண்டவர் கூப்பிடுகிறார். 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் அடுத்த குரூப் வருது பாருங்க. என்ன பண்றாங்க பாருங்க. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள். அப்போ அந்த ஒரு குரூப் முன்னால போகுதில் அடையாளம் போடுறதுக்காக போற குரூப், அடையாளம் போடுற குரூப்பை ஃபர்ஸ்ட் அனுப்பிட்டு அடுத்ததான் வெற்ற குரூப் அனுப்புறாரு. முதல்ல வெற்ற குரூப் அனுப்பியிருந்தா இவன் எல்லாத்தையும் வெட்டியிருப்பான். இவன் வெற்ற குரூப்பை பின்னால் அனுப்புறார். காரணம் என்ன கேட்டீங்கன்னு சொன்னா அடையாளம் போட்டவனுக்கு மற்ற ஆளை வெட்டியிருங்கிறார். தேவனிடத்திலிருந்து முதலாவது வருகிறது பாதுகாப்பு, அதற்கு பின் வருகிறதான் நியாய தீர்ப்பு. ஆமென். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்னு சொன்னா, உம்முடைய நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பாக பாதுகாப்பிற்கான அடையாளமாகிய சிலுவையை என்னுடைய நெற்றியிலே போட்டு விடுங்கள் என்று ஆண்டவரிடத்துல நீங்களும் நானும் மன்றாட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சரி, நீங்க கேட்டா போட்டுருவாரான்னு கேட்டா போட மாட்டாரு. நீங்க செய்யறதை பார்த்து தான் போடப்படும். நீங்க என்ன செய்றீங்கிறத பார்த்து தான் ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால் அடையாளம் போடுகிற தேவனாய் இருக்கிறார். பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த அனுபவத்திற்குள்ளாக இன்றைக்கு நீங்களும் நானும் வரவேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். எத்தனை பேர் வருவதற்கு ஆயத்தமாகி விட்டீர்கள் என்பதை யோசித்து பாருங்க. நம்ம வந்துட்டோமா? கர்த்தர் நம்மை கொண்டு வந்துட்டாரா? தேசத்தின் அவலங்களை பார்த்து, தேசத்தின் அலங்கோலங்களை பார்த்து, திருச்சபையின் அவல நிலைகளை பார்த்து, திருச்சபையின் அலங்கோலங்களை பார்த்து எத்தனை நாளைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்க. அவன் ஆடுறத பார்த்தியா, அவன் பாடுறத பார்த்தியா, அவன் குதிக்கிறத பார்த்தியா, அவன் டான்ஸ் ஆடுறத பார்த்தியா, அது முக்காட்டை பார்த்தியா, முழுகாமல் இருக்கிறத பார்த்தியா, அதை பார்த்தியா, இதை பார்த்தியா அப்படின்னு சொல்லி நம்ம யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோன்னு சொன்னால், இன்னைக்கு வரைக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள கூட உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கிறோன்னு சொன்னால் புரணி பேசி கொண்டிருக்கிறோம், கோல் சொல்லி கொண்டிருக்கிறோம். காசிப்பிங் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது நமக்கும் எரிச்சல், அடுத்தவனுக்கும் எரிச்சல். நம்முடைய ஆவியும் கட்டுறோம், அவனுடைய ஆவியும் கட்டுறோம். கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், ஆலயத்திற்குள் நடைபெறுகிறதான காரியங்கள், அந்தகாரத்திலே மூப்பர்கள் செய்கிற காரியங்கள், தம்மூசுக்காக பெண்கள் அழுகிற காரியங்கள், சூரிய நமஸ்காரம் பண்ணுகிற மூப்பர்கள், எரிச்சலை உண்டாக்கும் விக்கிரகத்தின் ஸ்தானத்தை உண்டாக்கினவர், இவர்கள் எல்லாம் பார்த்து தேசத்திற்குள்ளாக எருசலேம் பட்டணத்திற்குள்ளாக உருவப்போய் யாரெல்லாம் இதற்காக பெருமூச்சு விட்டு அழுகிறார்களோ அவர்களை முதல்ல பாதுகாத்து விடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடையாளம் போட்டு மார்க் பண்ணிடுறவங்கள, அதற்கப்புறம் பின்னால ஒரு குரூப்பை ஆண்டவர் அனுப்புகிறார். அப்போ என்ன சொல்லுகிறார் என்பதை 5வது வசனம் முதல் 7வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 9:5 முதல் 7 வசனங்கள். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவப்போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்கச் சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்டவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார். அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள். முடிஞ்சு போச்சா? என்ன நடந்தது? வெட்டினார்கள். சரி, நியாயத்தீர்ப்பு எங்கிருந்து தொடங்கினது? தேவனுடைய வீட்டில், தேவனுடைய ஆலயத்திலிருந்து தான் நியாய தீர்ப்பு தொடங்கினது. அதை மறந்து விடக்கூடாது. இன்றைக்கும் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து துவங்குகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய நெற்றிகளிலே சிலுவை அடையாளம் இல்லையோ அவர்கள் வெட்டப்பட்டார்கள், வீழ்த்தப்பட்டார்கள். சிலுவையே நம்முடைய மேன்மை, சிலுவையே நம்முடைய தஞ்சம், சிலுவையே நம்முடைய ஆசீர்வாதம். சிலுவைக்கு முன்னால் நம்மை ஒப்புக் கொடுக்க ஆயத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்.
அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பாட ஒரு அற்புதமான பாடல். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவை அது பாதுகாப்பின் கவசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிலுவையே நம்மை பாதுகாத்தது. சிலுவை இல்லாவிட்டால் நமக்கு வாழ்க்கையில் என்ன இல்லை? பாதுகாப்பு இல்லை என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஸோ நடந்தது என்ன என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், இப்பொழுது எசேக்கியேல் என்ன செய்கிறார்? 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் வெட்டி கொண்டு போகையில் நான் மாத்திரம் தனித்து முகங்குப்புற விழுந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் எருசலேமின் மேல் உமது உக்கிரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேலின் மீதியானவர்கள் எல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டேன். அதற்கு அவர், இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரிது. தேசம் இரத்தப்பழிகளால் நிறைந்திருக்கிறது, நகரமும் மாறுபட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் என் கண் தப்ப விடுவதும் இல்லை, நான் இரக்கம் செய்வதும் இல்லை. அவர்களுடைய வலியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன் என்றார். இதோ சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன் வந்து, நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தை தெரிவித்தான். Finally it was announced. எசேக்கியேலினுடைய அந்த இருதயத்தை பார்த்தீங்களா? விக்கிரகத்தை காண்பிச்சிட்டார். 8ஆம் அதிகாரத்தில் எத்தனை விஷயங்களை பார்த்தாரா எசேக்கியேல்? எரிச்சல் உண்டாக்கும் விக்கிரகம், 2வது அந்தகாரத்திலே இருட்டிலே அவர்கள் காட்டுகிற தூபம், 3வது தம்மூசுக்காக அழுகிற பெண்கள், 4வது சூரிய நமஸ்காரம் காமிச்சிட்டார். அடுத்தது எசேக்கியேலுக்கு 2 குரூப் காமிக்கிறார். 3 பேர். ஒரு 3 பேர்ட்ட கையில் மைக்கூடு இருக்குது, இன்னொரு 3 பேர்ட்ட கையில் கத்தி இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல மைக்கூடு வச்சிருக்கிறவன் அனுப்புங்கிறார். அவன் போய் யாரெல்லாம் எருசலேமுக்காக அழுகிறானோ அவன் மேலே அடையாளம் போட்டு விட்டார். அடுத்து 2வது குரூப் அனுப்புறார். யார் மேலே அடையாளம் இல்லையே அவனை வெட்டி முடிச்சிருங்கிறார். ஸோ இதை பார்த்த உடனே எசேக்கியேல் முகங்குப்புற விழுந்து அழுதுகிறார். இது தீர்க்கதரிசியினுடைய உண்மையான இருதயத்தை காட்டுகிறது. அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் யாருக்காக ஜெபிக்கிறார்னு பாருங்க. இந்த விக்கிரகத்தை செய்கிறவன், அவன் விக்கிரகத்தை ஆராதிக்கிறான், இவனுக்காக ஜெபிக்கல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தேவரீர் எருசலேமின் மேல் உமது உக்கிரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேலின் மீதியானவர்களை எல்லாம் அழிப்பீரோ. He is praying for the remnants. யாருக்காக ஜெபிக்கிறார்? மீதியானவர்களை அழிக்காதீங்க ஆண்டவர் என்று சொல்லித்தான் ஜெபிக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய ஜெபம் மீதியானவர்களை காப்பாற்றுங்க என்கிறதான ஜெபமாகத்தான் நம்முடைய ஜெபமும் இருக்க வேண்டும். கர்த்தர் பதில் சொல்லுகிறார் பாருங்களுடைய ஜெபத்திற்கு. இஸ்ரவேல் யூதா 2 பேருடைய அக்கிரமும் ரொம்ப பெருசுப்பா. தேசம் இரத்தப்பழிகளால் நிறைஞ்சிருச்சு, நகரமும் மாறுபாட்டினால் நிறைந்து விட்டது. கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். இனி ஆண்டவர் எங்க வரப்போறார்? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம், நம்ம என்ன நடத்துறோமோ நடத்திட்டு இருக்கலாம். கர்த்தருக்குன்னு நமக்கு என்ன இல்லை, இனிமேல் சம்மந்தம் இல்லை. ஆனால் நடத்துறதெல்லாம் எங்க? அவருடைய ஆலயத்தில்.
அதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். ஆனா ஆண்டவர் எசேக்கியேலுக்கு சொல்கிறார், அப்படி அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், ஆனால் என் கண் அவனை தப்ப விடாது, நான் இரக்கம் செய்ய மாட்டேன், அவர்கள் வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் கண்டிப்பாய் இறங்க பண்ணுவேன். இது சொல்லிட்டு இருக்கும் பொழுதே மைக்கூடு வச்சிருக்கிறவன் வந்து சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்னு சொன்னா, நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, மீதியானவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்பது அதனுடைய பொருள். The remnant people were saved, they all were protected. பிரியமானவர்களே, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எசேக்கியேல் எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தில் ஒரு காட்சி பார்த்தார். இன்றைக்கு எசேக்கியேல் பார்த்த காட்சியை விட அவ்வளவு மோசமா இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை அதை விட மோசமாக தான் இருக்குன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. 2 அல்லது 3 சாட்சிகளால் காரியம் உறுதிப்படும் சொன்ன மாதிரி இங்கே ஒரு சாட்சி வந்துருச்சு, அங்கே ஒரு சாட்சி வந்துருச்சு, அதை விட மோசமாக தான் இருக்குன்னு சொல்லி. இது உங்களுடைய வாயின் சாட்சி, நான் சொல்லலை. கர்த்தர் யாரை தேடுகிறார்? எசேக்கியேலை போல முகம் கூப்புற விழுந்து மன்றாடுகிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார். புரணி பேசுகிறவர்களை அல்ல. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட, மற்றவங்கள்ட்ட, அங்கே பார்த்தியா, அதை பார்த்தியா, இதை பார்த்தியா, ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார். என்ன ஜெபிக்கணும்? மீதியானவர்களை காப்பாத்துங்க ஆண்டவரே. சந்தோஷமான செய்தி வந்தது எசேக்கியேலுக்கு. என்ன செய்தி வந்தது என்று சொன்னால், மைக்கூட்டை வைத்திருக்கிறவன், நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன். சந்தோஷமான செய்தி என்னவென்று சொன்னால், மீதியானவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். 8ஆம் வசனத்திலே எதை ஜெபித்தாரோ அதை 11வது வசனத்திலே பதிலாக ஆண்டவர் கொடுத்து விட்டார். எசேக்கியேலினுடைய ஜெபம் மன்றாட்டு ஜெபம், கேட்கப்பட்ட ஜெபம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும். எப்பொழுது கேட்கப்படும் என்று சொன்னால், மீதியானவர்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லுகிற ஜெபம் கேட்கப்படும். எல்லாரையும் அல்ல, மீதியானவர்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லுகிற ஜெபம் கேட்கப்படுகிற ஜெபமாயிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இப்போ இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மைக்கூடு வச்சு அடையாளம் போட்டாங்கல்ல, அடையாளம் போடப்பட்டவர்கள் அதிகமாக இருப்பாங்களா அல்லது அடையாளம் போடப்படாதவர்கள் அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க போடப்படாதவன் தான் அதிகமாக இருப்பான். போடப்படாதவன் அதிகமாக இருந்தபடியினால தான் அடையாளம் போட்டவனுக்கு பேர் என்னன்னா மீதின்னு பேர். மீதினாலே என்னதான் அர்த்தம்? கொஞ்சம் தான் அர்த்தம், குறைவு. இது மீதிங்க. மீதி என்று சொன்னால் குறைவு, ஸ்மால் போர்ஷன். அதுக்கு பேர் தான் ரெமினன்ட். இவ பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரே ஒன்னே ஒண்ணுக்கு தான் கவலைப்படணும். எதற்காக என்று சொன்னால், என்னுடைய நெற்றிகளில் அடையாளம் போடப்பட்டிருக்கிறதா? நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, டெய்லி நைட் படுக்க போகும்போது நீங்களே இப்படி சிலுவையை போட்டு படுக்கிறது எந்த பிரயோஜனம் கிடையாது, இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிக்குவோம், யாருக்கா ஜெபம் பண்ணும்போது உடனே ஒரு சிலுவை போட்டு விட்டுருவோம். நம்ம இந்த சிலுவைக்கெல்லாம் வேலையே கிடையாது. சிலுவை எதில் போடப்படணும்னு சொன்னால், சணல் நூல் அங்கி தரித்தவன் மைக்கூடு. அது எதில் போடணும்னு சொன்னால், கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால சிலுவை அடையாளம் போடப்பட வேண்டும். சிலுவை அடையாளத்தை சணல் நூல் அங்கி தரித்தவன் வந்து போடணும். நம்ம கையை வெட்டிட்டு அந்த ரத்தத்தை வச்சு போட்டுக்காதீங்க யாரும். blood of Jesus ன்னு சொல்லிட்டு, in the name of Jesus, blood. அதெல்லாம் எந்த வேலைக்காக? கடைசியில் திட்டுற மாதிரி ஆயிரும், bloody fool nonsense. அப்படி யாரும் போட்டு படுக்காது. நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால், சாப்பிட்றதுக்கு ஜெபம் பண்ணார், ஜெபம் பண்ணிவிட்டு அந்த சாப்பாட்டு மேலே இப்படி ஒரு சிலுவையை போடுவார், சாப்பிட்டுக்குவார். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த மருந்து இருக்குல்ல, மாத்திரை, அதை எடுத்து கையில் வச்சுட்டு இந்த ஒயிட் கலரில் ரவுண்டாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு சிலுவையை போட்டு உள்ளே போடுவார். ஸோ ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் அந்த சிலுவை மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை பாருங்கள், அதை தான் நான் பாராட்டுறேன் நான். ஆனால் நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னு சொன்னால், இப்படியெல்லாம் போட்டதுனால காப்பாற்றப்படுவோம்னு நினைக்கக்கூடாது. நல்லது, போடுங்க, தப்பு கிடையாது. அதை நான் குறை சொல்லலை. ஆனால்
அந்த சிலுவையை உண்மையாகவே நம்மேல போடப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான அடையாளமாக கர்த்தரால் போடப்பட்டிருக்கிற சிலுவையா என்பதை யோசித்து பாருங்க. அப்படி என்று சொன்னால் நீங்களும் நானும் காப்பாற்றப்படுவோம். சந்தோஷமாக இந்த மாலை வேளையிலே கைகளை உயர்த்தி நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், சிலுவை என்னுடைய பாதுகாப்பு, சிலுவை என்னுடைய மேன்மை, சிலுவை என்னுடைய தஞ்சம், சிலுவை என்னுடைய அடைக்கலம், சிலுவையே என்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் கொண்டு செல்லுகிறது. சிலுவையினால் பாதுகாக்கப்பட்டவன் நான், சிலுவையினால் பாதுகாக்கப்பட்டவன் நான், சிலுவையினால் பாதுகாக்கப்பட்டவன் நான். கண்களை மூடுவோம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில். ஒருமுறை கூட சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன் என்றதான பாடலை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட நாம் அனைவரும் பாடுவோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இளைப்படையாருமே லோக ஏகுவேன் பரந்தே வேகம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் மஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் மஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டான். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக், அலை மிக மோதிடும் மன்னாள், அலை மிக மோதிடும் மன்னாள் ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவையின் நிழலில் சாய்ந்திழை பாரிடுவேன்.
நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாரிடுவே. எழும்பி நிற்போம், கண்களை மூடி ஜெபத்தில் நாம் காணப்படுவோம். பிரதர் பிரபு அவர்களை முன்பாக அழைக்கிறேன், வந்து ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்யும்படி அன்போடு கேட்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லா நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற எங்களுடைய பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஓய்வு நாள் இந்த மாலை வேளையில அப்படியே நம்முடைய சத்தியத்தை குறித்து தேவதாசன் மூலமாக ஆழமாய் அறிந்து கொள்ளும்படியாக என் தேவனாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்தினுடைய மகத்துவங்களை, மறைப்பொருள்களை தேவதாசன் மூலமாக ஆண்டவரே அநேக சத்தியங்களை ஆண்டவரே சொத்தனங்கள் ஆராய்ந்து அறியும்படியாக நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே எசேக்கியேல் ஆண்டவரே 8 மற்றும் 9 அதிகாரங்களில் இருக்கிறதான ஆண்டவரே அநேக சத்தியங்களை பார்த்தோமே ராஜா. அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே நாங்கள் உமக்குள் அடையாளம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரே சொத்த நெற்றியிலே எங்கள் மேல் அடையாளம் போடப்பட்ட பிள்ளைகளாக, சிலுவின் அடையாளம் போடப்பட்டவர்களாக ஆண்டவரே உமக்குள் நாங்கள் ஆண்டவரே முத்திரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே வரக்கூடியதான எல்லா ஆபத்துகளுக்கும், தீமைகளுக்கும், பாவங்களுக்கும், துன்மார்க்கத்திற்கும் விலக்கி காப்பதற்காக ஆண்டவரே இந்த உன்னதமானுடைய அடையாளத்திற்குள்ளாக, அந்த உன்னதமானுடைய ஆண்டவரே ஸ்தோத்திர ஆளுகைக்குள்ளாக நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த சத்தியத்தின்படியாக நாங்கள் ஆண்டவரே நாங்கள் வாழ என் தேவனை கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துற ராஜா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவதாசன் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் எங்களுக்கு செய்த எல்லா மகத்துவமான மகிமையான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்து ராஜா. ஸ்தோத்திரிக்கிறேன். தேவதாசனை இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, புத்திமான் ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, இதயத்தில் இருக்கிற ஆழமான காரியங்களை முன்னெடுப்பான் என்று நாங்கள் நீதிமொழிகள் 20:5 வாசிக்கிறபடியாக ஆண்டவரே தேவதாசன் மூலமாக அநேக சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதற்காக நன்றி. தொடர்ந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. சோதரிக்கிறோம். உடைய வல்லமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ராஜா. உடைய வருகைக்கு எங்களை தகுதியுள்ள பிள்ளைகளாக எப்பொழுதும் உமக்குள் நாங்கள் காணப்பட ஆயத்தமாய் காணப்பட ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர, எப்பொழுது தேவனுடைய வாசஸ்தலத்தை நோக்கி உம்மை நோக்கி காத்திருக்கிற, உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே ஸ்தோத்திர, உமக்கு ஆண்டவரே எதிர்கொண்டு வருகிற பிள்ளைகளாய் எப்பொழுது நீர் வருவீர் என்று ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட ஜாக்கிரதையாய் நிற்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நாள் வேத வார்த்தையின்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதையாய் எங்களுக்குள்ளாக உண்ட அடையாளத்தை நாங்கள் ஆண்டவர் உமக்குள்ளாக நாங்கள் அடையாளத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஜாக்கிரதையாய் எதிர்நோக்கி காத்திருக்கிற அந்த கிருபை நீர்களுக்கு தந்து வழிநிறுத்தும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமுள்ள கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கனமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மேற்பெரும் இரட்சகர் வரப்போகிற ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெயிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். Praise the Lord. Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.